நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. நில்லுங்கள். சற்று பல்லக்கை கீழ் இருக்குங்கள். நிறுத்தக் கோரியது ஏன்? நாம் கைலாயத்தை அடைவதற்கு முன்பாக கடனற்றவளாக விரும்புகின்றேன். எந்த கடனிலிருந்து நீ விடுபட எண்ணுகிறாய்? எனது பூர்வ ஜென்ம கடனில் இருந்து, தந்தை தக்ஷனின் கடனில் இருந்து. நமது விவாகம் பூரணத்துவம் பெறுவதற்கு அது அத்தியாவசியமானது. நந்தி, நீ ஏனைய சிவகணங்களோடு கைலாயம் நோக்கி முன்னேறி. நாங்கள் விரைவில் வருவோம். இதன் பாதுகாப்பு உன் பொறுப்பு. தம் சித்தம் என்பாக்கியம் பிரபு. எங்களுக்கும் தம்மையும் அன்னை பார்வதியையும் சிறந்த முறையில் வரவேற்க ஆயத்தங்கள் செய்ய சந்தர்ப்பங்கள் கிட்டும். தாட்சாயணியின் மரணத்திற்கு பின்பு எந்த சக்தி பீடங்களை மகாதேவர் தன் கரங்களால் ஸ்தாபித்தாரோ அவைகள் அனைத்தையும் தரிசித்தவராக மகாதேவரும் பார்வதியும் மணிகர்ணிகாவை அடைந்தார்கள். இந்த தலத்தில்தான் என் ஒரு காதணி விழ நேரிட்டது. இன்று என் மற்றொரு காதணியையும் அர்ப்பணித்து இந்த சக்தி பீடத்திற்கு இன்று நான் முழுமை அளித்தேன். இன்று வரை இந்த சக்தி பீடத்தை பூஜித்து வணங்கியோருக்கு எனது கருணை மாத்திரமே கிட்டியது. இனி நம் இருவர் கருணையும் கிட்டும். சதி,
என் அருமை மகளே சதி, தந்தையே, இது என் தந்தையின் அழைப்பு. தந்தையே, மகளே சதி, என் அருமை மகளே சதி, நான் இழைத்த பாவத்திற்கான பிராயச்சித்தமே இன்னும் பூர்த்தி அடையவில்லை மகளே. என் பாதங்களில் பணிந்து அவைகளை மேலும் பெருகச் செய்யாதே. மகளை பார்வதி, உன்னை கண்டு அகம் பெருமகிழ்வு கொண்டது பார்வதி. பிரத்யக்ஷ சரீரம் இழந்த உன்னை எண்ணி வேதனை குமுறலால் தவித்த என் உள்ளம் இன்று உன் கழுத்தின் மங்கள நாணையும் நெற்றி திலகத்தையும் கண்டு வடுவற்ற ரணமாக ஆறியது மகளே. நான் பெற்றுள்ள மகிழ்ச்சியினை விளக்க வார்த்தை இல்லை. பிரசுதியின் வார்த்தைகள் சத்தியமே சதி. இதற்கு முன்னர் நான் இழைத்த குற்றங்களுக்காகவும் உனக்கு செய்த தீமைகளுக்காகவும் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். தவறு இழைத்தவள் நானும் தான் தந்தையே. மையலின் மைய கருத்தினை நான் உணர தவறினேன். சிவபக்தியின் சத்திய சாராம்சம் யாதென்பதிலும் பரிச்சயமற்று இருந்தேன். உண்மையில் எமது பிரயத்தனங்கள் அனைத்தும் மகாதேவரின் சிறப்புகளை தமது மனதில் பதிய வைப்பதில் ஈடுபடுத்தி இருக்க வேண்டும். அதில் நான் வழுவியதை இன்று நான் உணர்கிறேன். எனினும் நான் மையலினால் தன்வசம் இழந்து எமது மையலின் உயர்வை குறித்து வர்ணனையை மட்டுமே தமக்கு அளித்தேன். நானும் உனது உண்மை மையலை உணர்ந்து கொள்ளவும் பிரயத்தனிக்கவில்லையே மகளே. எனினும் இன்று விழிகளுக்கு புலப்படாத ஈசனின் தெய்வீகத்தை நான் ஐயமேதுமின்றி உணர்ந்து கொண்டேன். எனது எந்த புதல்வியை நான் சுமங்கலியாக உயிர் தியாகம் செய்வதைக் கண்டேனோ, இன்று அதே வடிவத்தில் நான் இழந்த மகளை என் கண் முன்பே காண்கிறேன். உடன் வாருங்கள் தந்தையே. என்னுடன் வந்து தாம் இருவரும் தம் மருமகனை சந்திக்க வேண்டும். உனது திருவாயினால் நீ என்னை தந்தை என அழைக்க கேட்டு என் ஜீவன் சாவல்யமடைந்ததாக கருதுகிறேன். என்றும் தாம் எமக்கு தாய் தந்தை என்பதில் மாற்று இல்லை. இன்று எங்கள் மீது சுமத்தப்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து எங்களுக்கு முக்தி அளித்தாய். உடன் மகாதேவரை சந்திப்போம். இல்லை மகளே, வேண்டாம். துச்சமான எனக்கு அவரை தரிசிக்கும் துணிவு இல்லை. அவரை நான் எவ்வளவு அவமதித்திருக்கிறேன். இல்லை தந்தையே. தாம் இருவரும் உள்ளம் குளிர்ந்த ஆசைகள் அளிக்காவிடில் நான் எனது புதிய வாழ்வினை துவக்குவது சாத்தியமாகாது. எமது மகாதேவர் பாரபட்சங்கள் அற்றவர். அவரது கருணையானது பகைமையை அறியாதது. தம்மிருவரையும் அவசியம் சந்திப்பார். தம்மிருவருக்கும் முக்தியும் வழங்குவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
செய். பாதாள அரசர்கள் சும்பரும் நிசும்பரும் வாழ்க. அசுரவேந்தர் தாரகாசுரரும் அசுரகுரு சுக்ராச்சாரியரும் வருகை தருகிறார்கள். தாரகாசுரரே, இந்த மூவுலகங்களிலும் கீர்த்தி பெற்றவர் தாம். தேவர்களை வீழ்த்தி சொர்க்கத்தையும் கைப்பற்றியவராயிற்றே. இருப்பினும் இங்கு வருகை தந்ததன் நோக்கம் தம் இருவரின் புகழ் இழுத்து வந்தது. அத்துடன் மற்றொன்றும் அறிவேன். தம் இருவரையும் வதம் புரிவது தேவாதி தேவர்களாலும் இயலாது, மானிடராலும் இயலாது. அது உண்மையே. ஒரு ஸ்திரீயின்றி எவராலும் எங்கள் மரணம் நிகழாது. எனினும் ஸ்திரீகள் எம்மை வதம் செய்வதால் பலனேதும் இல்லை. ஏனெனில் பெண்களை நாங்கள் அன்பால் அரவணைப்பவர்கள். இன்னும் தமது வருகையின் நோக்கத்தை தாம் விளக்கவில்லை. இங்கு நான் வருகை புரிந்ததன் நோக்கம் ஒன்றுதான். அசுரர்களின் அசுரனான எனது திட்டத்தை தங்கள் இருவருக்கும் விளக்கமாக கூறுவது. அந்த திட்டத்தின் முதல் கட்டத்தை சொர்க்காதிபத்தியத்தை கைப்பற்றி நான் நிறைவேற்றியானது. எனினும் தப்பியோடிய கோழைகளான தேவர்கள் மறைந்திருந்து எமக்கு எதிராக சதி செய்கிறார்கள். அவர்களை பூண்டோடு ஒழிப்பது அவசியமானது. இச்சமயம் அந்த தேவர்கள் சிவன் பார்வதியின் விவாகத்தில் பங்கெடுத்ததற்கு பின்பு ததீசியின் ஆசிரமத்தில் தஞ்சமடைந்தார்கள். அவ்விடமே அவர்கள் அனைவரையும் அழிப்பது அவசியம். இந்த அண்ட சராசரங்களையும் நாம் அசுரர்களான நாமே ஆள வேண்டும். இமைக்கும் நேரத்தில் அவர்களை அழிக்க தாமே ஆற்றல் படைத்தவராயிற்றே. தாம் என்றென்றும் தோல்வியற்றவர். அதில் சந்தேகம் ஏதுமில்லை. எனினும் எனக்கு அந்த ஆற்றலை அளித்தவரே அதில் ஒரு சிக்கலையும் விளைவித்திருக்கிறார். இவர் எமது ஆசான் சுக்ராச்சாரியார். இவர் நான் ததீசியின் ஆசிரமத்தினுள் பாதம் பதிக்க மாட்டேன் என்று ஈசனுக்கு வாக்களித்திருக்கிறார். அசுரவேந்தே, தம் நோக்கத்திற்கு உருத்தருவோனுக்கு கிட்டக்கூடிய பலன்கள் என்ன? சொர்க்கத்தின் சரிபாதி அப்சரஸ்கள். அதி உத்தமம். உகந்த ஒப்பந்தம். இப்பணியினை செவ்வனே முடிக்க எமது சேனாதிபதி தும்ரலோச்சனனே போதுமானவர். எமக்கு இவரது ஆற்றல்கள் குறித்த பரிச்சயம் இல்லை. இருப்பினும் நான் கூறும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். தாம் இருவரும் பேரழகை ஆராதிப்பவர்கள். ஆகையால் இருவருக்கும் ஒன்றை நினைவு கூறுகிறேன். பார்வதியை அழகில் மிஞ்சக்கூடிய ஒரு ஸ்திரீ இந்த அண்ட சராசரங்களிலும் எவரும் இல்லை. மிக்க நன்று. எங்கள் அழகு பெண்களின் பட்டியலில் பார்வதியின் பெயரும் இணையட்டும். அழகிய பெண்களை அடக்கி ஆளும் நோக்கம் கொண்டே இந்த சும்பனும் நிசும்பனும் ஆற்றலை திரட்டி இருக்கிறோம். இனி கவலையின்றி செல்லுங்கள்.
மிக துரிதமாக தேவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள் என்ற தகவல் இந்த அண்ட சராசரங்களையும் அதிரச் செய்யும். நான் இழைத்த துர்செயல்களினால் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் தகுதியையும் இழந்து நிற்கிறேன். எனினும் தாம் தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாதேவர் தமது அற்புத மகிமையானது எல்லைகளற்று விரிந்தது. மகாதேவா, தாம் பாரபட்சமற்றவர், தாம் அருட்கடலாவீர்கள், தமது சத்துருக்களையும் மன்னிக்கக்கூடிய கருணாமூர்த்தி. இன்று நான் தமது சரணங்களில் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளுக்காக மன்னிப்பு வேண்டி அடிபணிகிறேன் சர்வேஸ்வரா. மகாதேவா, இந்த பரிபூர்ண பிரபஞ்சத்தின் பாவங்களின் சுமையை தனி ஒருவராக சுமப்பவர் தாங்கள். தம்மை தஞ்சமடைபவர்களின் துன்பம் அனைத்திற்கும் உடன் தீர்வளிப்பவர் தான். அகிலாண்டேஸ்வரரே, தமது கொடை உள்ளத்திற்கும் தடைகளற்ற பூரணத்துவத்திற்கும் ஈடு இணை இல்லை. மகாதேவா, தமக்கு எனது தாழ்மையான வேண்டுகோள். தாம் எனது தாய் தந்தையை, இவர்கள் இழைத்த பிழையை மன்னிக்க வேண்டும். தாம் இதனை தம்மை இறைவனாக தொழும் அடியவளின் வேண்டுதலாக ஏற்க வேண்டும். இதனை மனைவி என்னும் உரிமையில் நான் கோரவில்லை. பிரபு, இன்று தங்களையும் ஆதிசக்தியாக காட்சியளிக்கும் என் புதல்வியையும் இணைந்து பூஜிக்க விரும்புகிறேன். தயை கூர்ந்து என்னை அனுமதிக்க வேண்டும். அதனால் என் பாவங்களிலிருந்து நான் முக்தி பெற்றதாக கருதுவேன். தயை செய்ய வேண்டும் பிரபு. எங்கள் மீது கருணை காட்டுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதுவும் மகாதேவரின் திருவிளையாடலன்றி வேறென்ன? பிரஜாபதி தக்ஷன் மற்றும் மகாதேவர் கருத்தால் பிளவுபட்டிருந்தார்கள். எனினும் இன்று இவர்களிடையே ஏற்பட்ட பந்தம் பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையிலானது. தாம் உரைத்தது பரிபூரண உண்மை தாயே. உன்னிடம் தனிப்பட்ட முறையில் ஒன்று கூற வேண்டும் மகளே. எதனை குறித்து தாயே? பார்வதி, இன்று முதல் நீ இல்லற வாழ்க்கையை துவங்கவிருக்கிறாய். இது மட்டும் நீயும் மகாதேவரும் பரஸ்பரம் ஒருவரையொருவர் அடைய உங்கள் மையலின் வெற்றிக்காக பிரயத்தனம் செய்தீர்கள். இருப்பினும் திருமணம் யதார்த்த வாழ்க்கையின் சத்தியங்களையும் அதன் சாராம்சத்தையும் நீங்கள் உணரும்போதுதான் முழுமையாக வெற்றியடைய இயலும். ஓர் கணவனும் மனைவியும் உள்ளத்தால் நெருங்குவதற்கு ஏகாந்தம் அவசியமானது. அந்த தனிமையை பெற சில காலம் நீயும் மகாதேவரும் இணைந்து தாருக வனத்தில் வசிப்பதே நன்று. அதுவே நீ துவக்கும் இல்லற வாழ்க்கைக்கு முழுமையை அளிக்க வல்லது.